அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை புரிந்து கொண்டிருக்கும் தமிழ் தேசிய பேரி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கு ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களே, திரளாக குழுமியிருக்கும் பெருமக்களே, நம்முடைய தஞ்சை திருவையாறு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிமுகம் என்று சொல்வதை விட அவர்களின் வெற்றி முகத்திற்காக இந்த விளக்க கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் வேட்பாளர் ஐயா கிருஷ்ணகுமார் அவரை புலவர், பெரும்புலவர் என்று சொன்னீர்கள். உண்மைதான். அவருடைய அப்பா தமிழ்ச்சேரனார், பெரும் தமிழ் பேரறிஞர். அவ்வளவு தமிழை கற்று ஆய்வு செய்து உரைகளையும் ஆன்மீகத்தில் தமிழை முதன்மைப்படுத்தியும் வாழ்ந்தவர் தமிழ்ச்சேரனார் அவர்கள். அந்த குடும்பம் அப்படி. அந்த வழியில்தான் நம்முடைய கிருஷ்ணகுமார் அவரும் தமிழ் வழியில்தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். நாம் தமிழர் கட்சி உருவான பிறகு நம்முடைய இனத்திற்கான, நம்முடைய தமிழ் தேசியத்திற்கான கட்சி உருவாகி இருக்கிறது என்று அதில் இணைந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்று வேட்பாளராக வந்திருக்கிறார். அதுபோல தம்பி செந்தில்நாதன் பல்வேறு முனைவர் பட்டங்களை பெற்றவர், பெரிய ஆய்வாளர், அறிவியல் துறையிலே பெரிய ஆய்வாளர், பல நாடுகளில் போய் கற்றவர், பணியாற்றியவர். பார்த்தால் அதெல்லாம் தெரியாது, பேசவிட்டால் எல்லாம் பேசுவார், எல்லாரோடும் பேசுவார், அறிவியல் விஞ்ஞானிகளோடெல்லாம் பேசக்கூடியவர். ஆனால் அடக்கமாக, ஒரு ஆணவம் இல்லாமல் எல்லோரோடும் கலந்து இயல்பாக பழகக்கூடிய பண்பாளர். இன்றைக்கும் தன்னை ஒரு விவசாயி என்று சொல்வதில் பெருமை கொள்ளக்கூடியவர், ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்வதில் பெருமை கொள்ளக்கூடியவர் செந்தில்நாதன் அவர்கள் நம்முடைய திருவையாறு தொகுதியிலே வேட்பாளராக இருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை நிறுத்தி சந்தர்ப்பவாத கூட்டணிகள் இல்லாமல் தனக்கான லட்சியத்தை இது 3வது தேர்தலில் பரப்பி வருகிறது. இதுவே ஒரு சாதனை. யாரோடும் கூட்டணி சேரலாம், கொள்கையில் உடன்பாடு, பொதுவான உடன்பாடு இருந்தால் சேரலாம். அதெல்லாம் இல்லை, யாரோடும் உடன்பாடு இல்லை. இந்த பதவியை பங்கு போட்டுக் கொள்வதற்காக, கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை அனுபவிப்பதற்காக யாரோடு வேணாலும் சேர்ந்து கொள்ளலாம் என்ற நிலையில்தான் இந்த கட்சிகள் சேர்கின்றன. அவையெல்லாம் கொள்கை அறிக்கை வெளியிடுவதில்லை, கூட்டறிக்கை வெளியிடுவதில்லை. காங்கிரஸும் திமுகவும் நீண்ட நாளாக கூட்டறிக்கை வெளியிட முடியுதா? அப்படி லட்சியம் ஒன்று கிடையாது. அதுபோல காங்கிரஸ், திமுக மட்டுமல்ல, அண்ணா திமுக, பாஜக கூட்டறிக்கை வெளியிடார்களா? இல்லை. பதவியை பங்கிட்டுக் கொள்வதற்காக ஒரு கொள்ளை கோஷ்டி இருக்கிறது என்றால் அந்த கோஷ்டி உண்மையிலேயே பாசத்தோடு இருக்கிறதல்ல, கொள்ளையடிப்பதை பகிர்ந்து கொள்வதற்காக, கொள்ளை தொழில்நுட்பத்தில் ஒருவருக்கொருவர் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வதற்காக இருக்கும், அவ்வளவுதான். அதுபோல் தான் இங்கே அரசியல் கட்சிகள் கூட்டணி, தேர்தல் என்றால் கூட்டணி, அது கொள்கை கூட்டணி இல்லை என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். இப்போ 67 அப்படி அறிவிப்பதில்லை. எங்களுக்குள்ள ஒரு கொள்கை உடன்பாடு இருக்குது, அடிப்படை உடன்பாடு இருக்கிறது. ராஜாஜியோடு அண்ணாதுரை கூட்டணி சேர்ந்தார், மாப்போசி ஆதித்தனாரோடெல்லாம் சேர்ந்தார், சிபிஎம் கட்சி சேர்ந்தது. அவர்களுக்குள் ஒரு அடிப்படை கொள்கை என்று 2-3 சொல்லுவார்கள். இப்பொழுது அதெல்லாம் கிடையாது, தேவையில்லை. ஏன்? நீங்கள் கேட்பதும் இல்லை, மக்கள் கேட்பதும் இல்லை. எதுக்காக கூட்டணி, எந்த லட்சியத்துக்காக சேர்ந்துறீங்க?
அவரவர்கள் பொதுவாக புருடா விடுவது என்பதாக ஒரு தேர்தல் என்பது மக்களை ஏமாற்றி பதவி பறிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சிக்காரர்களுக்கு சொந்தமானது என்று மாற்றிவிட்டார்கள். அந்த நிலையில்தான் இப்பொழுது ஒரு கொள்கையோடு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் கடைசியாக வாக்களித்தது நானெல்லாம் 1991. அதன் பிறகு வாக்களிப்பது இல்லை. அதில் ஒரு பெருசாக நம்பிக்கையும் இல்லை. கடந்த 2 தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை. இந்த தேர்தலில் வாக்களிப்பது என்று எங்களுடைய பொதுக்குழு முடிவு செய்தது. விடாப்பிடியாக தமிழ் தேசியத்தில் சீமான் இருக்கிறார். ஏதோ சும்மா அந்த தேர்தலுக்கு பேசிவிட்டு போவதல்ல, உறுதியாக தமிழ் தேசியத்தில் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அடுத்தது 2 பேரபாயங்கள் இருக்கின்றன. ஒன்று திராவிட பேரபாயம், இன்னொன்று இந்தி ஏகாதிபத்தியவாதம். 2 வகை கூட்டணி வைத்திருக்கிறதே தவிர திமுகவும் காங்கிரசும் கூட்டணி வைத்திருக்கிறது. ஒரு பொது அறிக்கையை வெளியிட முடியாது. ஏன் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒன்றாக அந்த தேர்தலில் மேடையில் பேச முடியாது. ராகுல் காந்தி வர்றதா சொல்கிறாங்க, சேர்ந்து பேசுகிறாங்களான்னு தெரியலை. 18ஆம் தேதி வர்றதா சொல்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு வார்த்தை ராகுல் காந்தி இந்த கூட்டணியை பற்றி அறிக்கை கொடுத்ததே கிடையாது. அவ்வளவு ஒருவருக்கொருவர் கசப்பு அப்படியெல்லாம் செய்து மக்களை ஏமாற்றுவதற்கு சேர்ந்திருக்கிறார்கள். கொள்ளை கோஷ்டி சேர்வது போல இந்த தேர்தலில் பதவி, பணம், அதன் வழியில் விளம்பரம், இவற்றுக்காக சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் மக்களிடம் தவறான கருத்துக்கள் போகின்றன. இப்போ இந்த பக்கம் திராவிடம் என்று பேசுகிறார்கள், இன்னொரு பக்கம் இந்திய தேசியம், பாரத தேசியம் என்று பேசுகிறார்கள். நமக்கான தேசியம், இயற்கையான தேசியம் தமிழ் தேசியம். அதை யாரும் பேசுறதில்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு தேசத்தின் சார்ந்த அந்த கொள்கையோடு பேசுவது தான் தேசியம், அந்த இனத்தோடு பேசுவது தான் தேசியம். முற்போக்கு பிற்போக்கெல்லாம் கிடையாது. தேசியம் பேசுவோரில் முற்போக்காளரும் இருப்பார்கள், பிற்போக்காளரும் இருப்பார்கள், நற்போக்காளரும் இருப்பார்கள், நடுப்போக்காளரும் இருப்பார்கள். இப்போ இந்திய தேசியம் பேசுகிறதுல பெரும் முதலாளித்துவ கட்சியான காங்கிரஸ் இருக்கிறது, பாஜக இருக்கிறது, வகுப்புவாதம் பேசக்கூடிய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்கின்றன. என்றால் இந்தியா என்ற ஒரு செயற்கை கட்டமைப்பை அவர்கள் தேசியம் என்று கற்பனை செய்து கொள்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கற்பனை தேசியம், இந்திய தேசியம் என்பது அப்படி ஒன்று கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தியாவை ஒரு தேசம் என்று சொல்லவில்லை. இந்தியா, தட் இஸ் பாரத், ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், தவிர நேஷன்லாம் கிடையாது. ஆனால் அதன் பிறகு நேஷன் நேஷன் என்று சட்டங்களை இயற்றினார்கள், வெவ்வேறு சட்டங்களை. ஆக இப்படி இல்லாத இந்திய தேசியமே இடதுசாரி வலதுசாரி பல சாரிகளுக்கு இருக்கிறது. இயற்கையான தமிழ் தேசியத்தில் இடதுசாரியும் இருக்கலாம், வலதுசாரி இருக்கலாம், நடுசாரியும் இருக்கலாம். இது அடிப்படை. உன் பிறப்பால் வருவது தேசியம் என்பது சிறப்பால் வருவதல்ல, பிறப்பால் வருவது. அவனுக்கு அவன் தேசியம். உலகம் தேசங்களால் தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதிலேயே நம்மளை தடுமாற வைக்கிறான் பாருங்க. காங்கிரஸ்காரன் கூட இந்த அளவுக்கு நம்மளை தடுமாற வச்சல, திராவிடக்காரன் தான் ரொம்ப தடுமாற வச்சவன். நம்ம இனம், அவங்க தலைவர் சொல்வார், தமிழன்னு சொன்னால் அதெல்லாம் சரியில்லை, அது மார்க்கு குறைச்ச, பத்திரமாதி தங்கம் இல்லை. பத்திரமாதி தங்கம் திராவிடன்னா தான். எங்கடா திராவிடம் இருக்கான்? யார் திராவிடன்? தமிழ்நாட்டை வேற்றுமொழிக்காரர்கள் ஆள வேண்டும் என்பதற்கான ஒரு சூழ்ச்சி, அவர்கள் தலைமையில் தமிழர்கள் மந்தையாக திரள வேண்டும் என்பதற்கான சூழ்ச்சி தான் திராவிட திணிப்பு ஈவேராவால். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டது திமுக. வேறு எதுவும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஆந்திராவில் இடதுசாரி இருக்கான், வலதுசாரி இருக்கான், கம்யூனிஸ்ட் இருக்கான். யாராச்சும் தெலுங்கு தேசம்ங்கிறத மாற்றி தெலுங்குங்கிறத மாற்றி சொல்கிறானாங்க? கேரளாவில் அப்படி சொல்கிறானா? மலையாளிங்கிறத மாற்றி யாராவது சொல்கிறானாங்க? கர்நாடகத்தில் சொல்கிறானா? அவன்லாம் என்னம்னு சொல்கிற இந்த கம்பெனி இருக்குல்ல, கருணாநிதியன் கம்பெனி இருக்கு, அது மட்டும் தமிழ்நாட்டை எப்படி நம்மளை மாற்றி சொல்லுது? நாம் மட்டும் எப்படி செவி கொடுத்தோம்? மாத்தனவன் மட்டும் குற்றவாளி அல்ல, ஒத்துக்கொண்டு அவனுக்கு தூக்கி தலையில் வைத்த நாமும் குற்றவாளிகள் தான். நம்ம இனமும் குற்றம் செய்திருக்கிறது. உனக்கு தெரியாதா தமிழங்கிறது? எல்லா பேரும் அவன் இனத்தை சொல்லுவான். தமிழ்நாட்டில் மட்டும் ஒருத்தன் சொல்கிறான் நம்மளை இந்தியன்னு சொல்கிறான்ப்பா, இன்னொருத்தன் வந்து திராவிடன்னு சொல்கிறான்ப்பா.
நம்ம இனத்தை சொல்லக்கூடாது. என்ன இது? இது ஒரு பக்கம். இதெல்லாம் மாற்றி தமிழன், தமிழ் தேசியம் என்பது வெளிப்படையாக லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்திருப்பதும் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பதற்கான காரணங்களில் முக்கியமானது. அடுத்து, இந்த தேர்தல் தான் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான கடைசி தேர்தலாக இருக்குமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது. பீதி ஊட்டுவதற்கு அல்ல. தமிழ்நாட்டை 3 ஒன்றிய பிரதேசங்களாக, யூனியன் டெரிட்டரியாக மாற்றுவது பாஜகவுடைய திட்டம். 3 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள், அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். இப்பொழுது அதை தூசி தட்டி வைக்கிறார்கள். அடுத்ததாக மோடியுடைய பதவிக்காலம் 2029 முடியும் பொழுது 4வது தடவையாகவும் அவரை பிரதமர் வேட்பாளராக பாஜக நிறுத்துமா என்பது ஐயப்பாடு. RSS அனுமதிக்காது. ஒற்றை தனிநபருக்கு அவ்வளவு அதிகாரம் கூடாது என்பார்கள். எனவே தன்னுடைய பதவி காலத்துக்குள் இதெல்லாம் செய்துவிட வேண்டும். அவர்களுக்கு 2 எதிரிகள் தான் பெரிய எதிரிகள். பாஜகவுக்கு, RSSக்கு, ஆரியத்துக்கு 2 எதிரி தான் இந்தியாவில் பெரிய எதிரி. ஒருவர் முஸ்லீம்கள், இன்னொருவர் தமிழர்கள். இந்த 2ஐயும் வீழ்த்த வேண்டும். 2 வகையான போர் முறை. முஸ்லீம்களை எதிர்த்து வீழ்த்துவது, தமிழர்களை அரவணைத்து அழிப்பது என்ற உத்தியை, ஆரிய உத்தியை, திருதராஷ்டிர ஆலிங்கனம் என்ற அந்த உத்தியை நமக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். கட்டி தழுவி கழுத்தை நெறித்து கொண்டு விடுவான் திருதராஷ்டிரன். கண்ணு தெரியாதவன். பகை மன்னர்களுக்கு விருந்து வைத்து அப்படி அழித்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு உத்தியை கடைபிடிக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலில் தமிழ் தேசியம், தாம் தமிழர் கட்சி சட்டப்பேரவையில் வென்று ஆட்சியை பிடித்தால் இந்த தமிழ்நாட்டை 3ஆக பிரிக்காமல் தடுப்பதற்கு ஒரு வலுவான குரலை, அழுத்தமான குரலை அது கொடுக்க முடியும் என்ற காரணமும் இருக்கிறது. சாதாரணமானது அல்ல. அடுத்தது, இந்த இப்பவே கொண்டு வந்து விட்டார்கள். இன்னைக்கு ஒரு சட்டத்தை இன்று ஒரு சட்ட முன்வடிவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிலே 850 உறுப்பினர்கள் மக்களவைக்கு புதுசாக உருவாக்குவது. இப்போ 543 தொகுதிகள் இருக்கின்றன இந்தியாவிலே. அதை 800 சொச்சமாக மாற்றுறது. அதில் என்ன சூழ்ச்சி? இந்தி மாநிலங்களுக்கு அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்க செய்வது. இந்தி மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் எல்லாம் எக்கச்சக்கமான, இப்போவே இந்தி மண்டலத்தில் குஜராத்தை சேர்த்து கொண்டால் 260 உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ 543 தொகுதியில் 260 தொகுதி இந்தி மண்டலத்துக்கு இருக்கிறது. இது உயர்த்தி விட்டால் இந்தி மண்டலத்துக்கு 366 தொகுதி வருகிறது. ஆக அவர்களை மட்டுமே வைத்து பெரும்பான்மையாக தீர்மானங்களை நிறைவேற்றி விடலாம், சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்து விடலாம். தமிழ்நாடு போன்ற சில இடங்கள், கேரளா போன்ற சில மாற்றுக் கட்சி வரக்கூடிய வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் யார் வந்தாலும் பரவாயில்லை, அவர்களை வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் RSS ஆரியத்துவா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறோம், அந்த விகிதத்தில் உங்களுக்கும் உயரும் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே நாம் இருப்பதே இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 8,50,00,000 பேர் தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். நமக்கு மொத்த உறுப்பினர் 39 தான். ஆனால் மொத்த உறுப்பினர்கள் இப்படியே 543ல் இந்த 39ங்கிறது என்ன? கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை, கவைக்கு உதவாத சிறுபான்மை. இதை மேலும் சிறுபான்மையாக்க போகிறார்கள். ஏன் இப்படி நாம் சிறுபான்மையான 8.5 கோடி பேர் இருந்து, பிரிட்டனை விட மக்கள் தொகை நம்ம அதிகம், பிரான்ஸை விட நம்ம மக்கள் தொகை அதிகம், ஜெர்மனியும் நம்ம தான் சமமாக இருப்போம் மக்கள் தொகையில். ஏன் இப்படி ஆனோம்? சம்பந்தமில்லாத சேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமையோட தான் கொண்டு போய் சேர்த்தவன் வெள்ளைக்கார வணிக வேட்டையாடிகள், வெள்ளைக்கார வணிக காட்டுமிராண்டிகள். அவனாக உருவாக்கிய ஒரு செயற்கை நாடு இந்தியா. அதற்குள்ளே நாமெல்லாம் புதுசாக இணைக்கப்பட்டு அவனுக்கும் நமக்கும் இடையில் மொத்த ஜனத்தொகையில் பெரும்பான்மை பார்க்கறதுனா என்ன அர்த்தம்?
இப்போ தஞ்சாவூரில் ஒரு முடிவெடுக்கணும்னா தஞ்சாவூர் நகர மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தணும். ஒரு அடிப்படையான மாற்றம் செய்கிறோம்னா தஞ்சாவூர் நகரத்துலேயும் வாக்கில் எடுப்போம், எல்லா நகரத்தையும் எடுப்போம், திருச்சி மாநகரத்துலேயும் எடுப்போம், அந்த பக்கம் எடுப்போம், பெரம்பலூர்லையும் சேர்த்துக்குவோம், புதுக்கோட்டையும் சேர்த்துக்குவோம், எல்லாம் சேர்த்து தஞ்சாவூர் நகரத்தில் ஒரு மாநகராட்சியில் மாற்றம் வரும்னா அவங்கெல்லாம் கருத்து சொல்லட்டோம்னா ஒத்துக்குவோமா? இது தப்புன்னு தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நெல் விதைக்கிறது, நெல்லுக்கு என்ன விலையை தீர்மானிக்கிறது என்பதை உத்தரப்பிரதேசக்காரனும் சம்மதிச்சா தான் செய்ய முடியும். அது என்ன நியாயம்? இதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் இருக்கின்ற இந்த பார்லிமெண்ட்டை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒரு உண்மையான கூட்டரசை உருவாக்க வேண்டும். தேசிய இனங்கள், இறையாண்மை உள்ள தேசிய இனங்களின் கூட்டரசாக மாநிலங்களுக்கு சம எண்ணிக்கையில் உள்ள ஒரு அரசு, ஒரு அவை இருந்தால் போதும். 2 அவையெல்லாம் பார்லிமெண்ட் தேவையில்லை. எல்லா வரியையும் விதித்து வசூலிக்கும் அதிகாரம் இந்த மாநிலங்கள் என்கின்ற தேசிய இனங்களுக்கு இருக்க வேண்டுமே தவிர இந்திய அரசுக்கு இருக்கக்கூடாது. இராணுவம், நாணய அச்சடிப்பு, வெளிநாட்டு உறவு போன்ற இவை மட்டும் இந்திய அரசுக்கு இருந்தால் போதும். பாக்கி எல்லா அதிகாரமும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்ற நிலையிலும் தமிழ் தேசியம் இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் விழிப்புணர்ச்சியை உருவாக்க நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுப்பீர்கள், தேர்ந்தெடுக்க வேண்டும். இது நமக்கு ஒரு நெருக்கடியான நேரம். இன பாதுகாப்பா இன சிதைவா என்பதுதான். மீட்க முடியாத அளவு இனம் சிதைந்து போய் விடுவதா, இல்லை நம்ம கேட்க குரல் கொடுப்போர் நமக்கான ஒரு ஆட்சியை உருவாக்கி கொள்வதா என்ற கட்டம் இது. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தில், விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழ் தேசிய